வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவில் இந்த முறை ஒரு அதிசயமான ஒரு சம்பவம். அதாவது சமீபத்தில் திருவண்ணாமலை ஏரியாவில் ஒரு நல்ல நாடி ஜோதிடத்தை பார்த்துட்டு ஒரு நண்பர் வந்தார். அவர் ஆக்சுவலாக எதேச்சியாக தான் என்கிட்ட வந்தார். வந்துட்டு என்ன சொன்னார்னா, சார் ஒரு கோயில் வந்துருக்கு சார், அந்த கோயிலை கண்டுபிடிக்கணும் சார்னார். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு நாடி நோட் புக் எடுத்து கொடுத்தார். அதில் சொர்ண கால பைரவர் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த பைரவர் அழிவிடை தாங்கி அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு ஊர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், சார் இதனால் பைரவர் பாருங்கள் சார், நீங்கள் பாட்டுக்கு இந்த பைரவர் நம்ம இப்போ எங்கே தேடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவர் கேட்குற மாதிரி இல்லை. எப்படின்னா கண்டுபிடிச்சி கொடுங்க சார், நான் அவங்க பதிவெல்லாம் பார்த்துட்டு தான் நான் போய் திருவண்ணாமலை ஒரு கிட்ட நாடி பார்த்தேன், வந்துடுச்சு, இப்போ நான் போய் பார்க்கணும் சார். நான் சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், தேடி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட தேடிக்கிடி பிடிச்சிட்டோம். அது ஆக்சுவலாக கடைசியில் பார்த்தா ஒரு நண்பர் ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்து கொடுத்தாரு. இந்த சொர்ணகால பைரவர் அப்படின்றது பைரவபுரம்ன்ற ஒரு ஊர்லேயே இருக்குது. பைரவருக்கு ஒரு ஊரே வச்சுக்கிறாங்க அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில். இந்த காஞ்சிபுரம் டு செய்யாறு ஒரு ஊர் போகிற ரூட்டில் இருக்குது. இது ஆதிசங்கர் பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க. சரி, இது என்ன அப்படின்னு கேட்டால், இது அந்த 8 பைரவர்களும் அங்கே இருக்காங்க. மெயின் பைரவனும் இருக்கார். இந்த பைரவர் அப்படின்னா என்னென்னு கேட்டால், அவர் பயத்தை நீக்குபவர். அப்போ அந்த கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த சாமிஜிக்கிட்ட பேசினேன். அது சொன்னால், என்ன சார் இது கூட தெரியல அப்படின்னாரு. இல்லை சார் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டேன். சரி, இந்த கோயில் ரொம்ப முக்கியமான விஷயம், மனதில் பயம் நீக்கிறோம், வழக்குகள் இந்த தொல்லை போயிடும், அப்புறம் வியாதிகள் கூட நீக்கிடும் சார் அப்படின்னாரு. அப்புறம் அவர் வழியெல்லாம் சொன்னார், இந்த மாதிரி வரணும், இந்த கோயில் இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கோயிலில் போயிட்டு வந்த பிறகு நான் கேட்டேன் அந்த நண்பர்கிட்ட, எப்படி இருந்துச்சு சார்னா, ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு சார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நல்லா அபிஷேகம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த பைரவர் போயிட்டு வந்த பிறகு எதுக்கு சார் போனீங்கன்னு கேட்டேன். போயிட்டு வந்துட்டு, சார் நம்ப மாட்டீங்க சார், என்னுடைய வழக்கு ஒன்று இருந்துச்சு, இந்த வழக்கு வெற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு மிளகுல தீபம் ஏற்ற சொல்லி வந்துச்சு. மிளகு தீபம் ஏற்றினேன், வயது தீபமும் மிளகு தீபம் ஏற்றினோன்னே, அதுன்னு சார் போயிட்டு வந்தோன்னே எப்படி சார் வழக்கு தீர்ந்துச்சு நான் கேட்டேன். சார் சொத்து வழக்கு ரொம்ப நாளாக இழுத்துகிட்டே இருந்துச்சு சார், என்னுடைய இதில் 2 பங்காளிகளுக்கு நடுவில். இன்னும் 2 வழக்கறிஞர்களும் பேசினாங்க. பேசி சமாதானமாக போயிடலாம், இந்த வழக்கு நீண்டுக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டோம் சார். கரெக்டாக பேசி பிரித்து நாங்கள் என்னுடைய பாகத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னார். அப்போது எனக்கு அந்த நாடி புக்கை கொடுங்க சார் பார்க்கலான்னு சொல்லியிருந்தா, அவர் என்கிட்ட நாடி புஸ்தகம் காமிக்கும்போது அடுத்த ஒரு காண்டத்தை பார்த்துருக்குறாரு. அதை கோயில் காண்டத்தை கோயில் பார்த்த அந்த சாந்தி தீட்சை காண்டத்தை மட்டும் எனக்கு காமிச்சிட்டு அதை காமிக்க இருந்தார் பார்த்தீங்களா, அதுவும் நல்லா தான் போச்சு. அதை பற்றி பார்த்தா, இந்த பண்ணிட்டு வந்த நேரம் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்த பிறகு மின்னலன்னு நடக்கும் உன்னுடைய வழக்கு இப்போ தீர்ந்துன்னு வந்துச்சு. சரி, இதை படிச்சிங்களா சார் அப்படின்னேன். சார் சொன்னாங்க சார், நம்பலை, அதனால் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், இதை தான் சார் நீங்கள் முதல்ல காமிச்சிருக்கணும் அப்படின்னேன். அது மாதிரி அவர் பார்த்த நாடியோட பேர் காக்க புஜண்டர் நாடி அப்படின்னு முனிவர் எழுதின நாடி. அது யார் பார்க்குறாங்கன்னு எனக்கு அது சொல்ல தெரியும், பட் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டால் யாராவது நினச்சக்கூடாது நான் அந்த நாடி நிலையத்துக்காக இந்த பதிவை போடுறேன்னு. நோ, அது என்னுடைய லாஸ்ட் ப்ரியாரிட்டி. என்னோடய ப்ரியாரிட்டி ஒரு மனிதருக்கு கஷ்டம் தீரணுன்றது தான். ஸோ இவர் ரொம்ப நாள் அந்த வழக்கு இவருக்கு போயிட்டே இருந்திருக்கு. அதனால் நிறைய வழக்கு கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டே இருந்திருக்காரு. அப்போ பார்த்துருக்காரு, பார்த்து அதை வந்ததை பண்ணிட்டார். பண்ணி இப்போ வழக்கு இதாகிடுச்சு. ஆனால் இந்த கோயில் ஒருவேளை நாடியில் வந்த பிறகு தான் போகணுமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம். எல்லோரும் கேட்பீங்க. இன்னும் தேவையில்லை. யாருக்காவது வழக்கு இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சுன்னா முனிவர் இவர் தான் போகணுன்னுலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா இந்த பதிவு பண்ணுறக்கே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காது. அது நிறையா தடங்கள் ஏற்பட்டிருக்கும். அதில் சொர்ணகால பைரவர் அழிவிடை தாங்கி
பைரவபுரம் அங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு ரொம்ப முக்கியமானது. பைரவர்ன்ற பேருக்கு அர்த்தமே நான் தேடி பார்க்கும்போது பயத்தை நீக்குபவர், சிவனை காப்பவர். சிவன் கோயிலில் இரவில் சிவன் கோயிலை போட்டு பைரவர்கிட்ட தான் சாவி வச்சுட்டு போவாங்களாம். காலைல பைரவர்கிட்ட தான் பர்மிஷன் கேட்டு சாவி திறக்கணுன்ற ஒரு ஐதீகம் இருக்குன்றாங்க. அவர் நம்ம செல்ல பிராணியான வளர்ப்பு நாய் அந்த உருவத்தில் இருக்கனால நம்ம கலவைக்கையில் இப்போ நாய்க்குட்டியே பைரவர்னு கூட கூப்பிட்றோம். பட் அதுக்காக நம்ம ஒரு நாய்க்குட்டியை போய் வணங்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா பைரவர்ன்றது அங்கே யந்திரம் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு இது பண்ணி வச்சுருக்கலாம். பல பேர் அது இந்த சப்ஜெக்டையும் என்கிட்ட கேட்பாங்க, நான் என் வீட்டில் பைரவரை வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்புங்க, அது மாதிரி ஒரு கடவுளை சொல்லாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு செல்ல பிராணி வளர்த்துறீங்க, அது இது பண்ணுங்கள். பல ஜோதிடர்கள் சில இன்னொரு விஷயங்களும் சொல்லி விட்டுறாங்க. கருமை நிற ஒரு நாய் வளர்த்துனா அவங்க வீட்டு நல்லது, அதெல்லாம் நம்பாதீங்க. என்ன நாய் அப்படின்னு ஒரு மனிதனுக்கு மனித பிறவி தோன்றதுலேருந்து மனிதனோட தோழனாக வளர்ந்துட்டுருக்க ஒரு சமாச்சாரம். அதுக்கு ரொம்ப மோப்ப சக்தி அதிகம். கிட்டத்தட்ட 6 அறிவில் 5 அறிவு கிட்டத்தட்ட இருக்கும் அதுக்கு. அதனால் அதை போய் தெய்வமாலாம் கும்பிட்டுருக்க வேணாம். அதை அன்பாக பார்த்துக்கிட்டாலே போதும். அது அந்த புண்ணியம் நம்மளுக்கு சேரும். அதுக்கு பைரவர் ஈக்குவல் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி பைரவர் கோயில் நிறையா இருக்குது. நம்மளுக்கு சென்னைக்கு அருகில் இருக்கிற கோயில் பிரதிஷ்டப்பட்ட கோயில் சொர்ணகால பைரவர், அழிவிடை தாங்கி. இந்த அழிவிடை தாங்கின்றதுக்கு என்ன பேர்னு கேட்டுப்பட்டேன். அங்கே அந்த காலத்தில் ஒரு மன்னர் இருந்திருக்காரு. மன்னரை இன்னொரு எதிரி படையெடுத்திருக்காரு. அப்போது நம்ம காஞ்சிபுரத்துக்கு அந்த பக்கம் அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காரு, தோத்துற மாதிரி இருக்கிறபோது இந்த பைரவரை போய் அழுது வேண்டியிருக்காரு, காப்பாற்று என்ன எதிரி கிட்ட. மறுநாள் பார்த்தா அதிசயத்தக்க வகையில் எதிரி தோற்று போய் இவருடைய படைகள்லாம் பத்திரமா திரும்பணுன்னா அந்த அழிவை தாங்கினதுனால இந்த பேருக்கு அழிவிடை தாங்கின்னு பேர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அழிவிடை தாங்கி பைரவரை நமது ஜிவி கம்யூனிகேஷன் ஆன்மீக நேயர்கள் பார்த்து அவங்களுக்கு போய் அங்கே நல்லது நடக்கட்டும்னு சொல்லி இந்த ஆன்மீக பற்றி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.